நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். யார் முட்டாள் என்பதற்கான விளக்கம் இந்த கதையில வருது. குரல் வழி உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் ரசூல் பிபி. ஒருமுறை மகாகவி காளிதாசர் வயல்வெளியில் வெயிலில் நடந்து சென்ற போது தாகம் எடுத்தது. சற்று தூரத்தில் ஒரு கிராம பெண் கிணற்றில் தண்ணீர் சேந்தி குடத்தில் எடுத்து வந்து கொண்டிருந்தார். காளிதாசர் அவரை பார்த்து, அம்மா தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி தர்றீங்களா என்று கேட்டார். அந்த கிராமத்து பெண்ணும், தருகிறேன், உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். உடனே காளிதாசருக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை ஏற்பட்டு, இந்த பெண்மணியிடம் நாம் யார் என்று சொல்ல வேண்டுமா என நினைத்து, நான் ஒரு பயணி என்றார் அவர். உடன் அந்த பெண், உலகில் 2 பயணிகள் தான், ஒருவன் சந்திரன், ஒருவர் சூரியன், இவர்கள்தான் இரவு பகலென பயணிப்பவர்கள் என்றாள். சரி, என்னை விருந்தினர் என்று வைத்துக்கொள் என்றார் காளிதாசர். உடனே அந்த பெண், உலகில் 2 விருந்தினர் தான், ஒன்று செல்வம், 2 இளமை, இவை 2ம் தான் விருந்தினராக வந்து உடனே போய்விடும் என்றார். சற்று எரிச்சலான காளிதாசர் தான் ஒரு பொறுமைசாலி என்றார். உடனே அந்த பெண், அதுவும் 2 பேர்தான், ஒன்று பூமி, எவ்வளவு மிதித்தாலும் எவர் மிதித்தாலும் தாங்கும், மற்றொன்று மரம், யார் கல்லால் அடித்தாலும் பொறுத்து கொண்டு காய்களை கொடுக்கும் என்றார். சற்று கோபமடைந்த காளிதாசர், நான் ஒரு பிடிவாதக்காரன் என்றார். அதற்கும் அந்த பெண், உலகிலேயே பிடிவாதக்காரர்கள் 2 பேர்தான், ஒன்று முடி, மற்றொன்று நகம், 2ம் எத்தனை முறை வெட்டினாலும் வேண்டாம் என்று வெட்டினாலும் பிடிவாதமாக வளரும் என்றால் சிரித்தபடி. தாகம் அதிகரிக்கவே, நான் ஒரு முட்டாள் என்று தன்னை கூறிக்கொண்டார். உடனே அந்த பெண், உலகிலேயே 2 முட்டாள்கள் தான், ஒருவன் நாட்டை ஆளத் தெரியாத அரசன், மற்றவன் அவனுக்கு துதிபாடும் அமைச்சன் என்றாள். காளிதாசர் செய்வதறியாத அந்த பெண்ணின் காலில் விழுந்தார். உடனே அந்த பெண், மகனே எழுந்திரு என்றதும் நிமிர்ந்து பார்த்தார். காளிதாசர் மலைத்து போனார். சாட்சாத் சரஸ்வதி தேவியே அவர் முன் நின்றார். காளிதாசர் கைகூப்பி வணங்கியதும் தேவி தாசரை பார்த்து, காளிதாசா, எவன் ஒருவன் தன்னை மனிதன் என்று உணர்கிறானோ அவனே மனித பிறவியின் உச்சத்தை அடைகிறான். நீ மனிதனாகவே இரு என்று கூறி தண்ணீர் குடத்தை காளிதாசர் கையில் கொடுத்து சரஸ்வதி தேவி மறைந்தாள். இது போலத்தான் குழந்தைகள் எதிர்காலத்தில் பணம் சம்பாதிக்கவும் வசதியாக வாழவும் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கிறார்களே தவிர, மனிதனாக தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றார் உறவினருக்கு நாம் தாய் நாட்டிற்கும் நமக்கும் உணவு தரும் பூமிக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுத்தர வேண்டும். பெற்றோரை, தாய் நாட்டை, உறவுகளை பிரிந்து ஏசி அறையே உலகம், கைபேசியே உறவு, பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கை என வாழ்க்கையை இயந்திரமயமாக்கி மனிதநேயமில்லா வாழ்க்கை வாழக்கூடாது. நீ நீயாகவே இரு, மனிதனாகவே இரு, மனித நேயம் மலர மகிழ்வித்து மகிழ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.